இப்போது நம்ம ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம்மு பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் மேலேயும் ஒரு பாலினாமியல், கீழேயும் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெண்டுமே பாலினாமியல். ரைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டிவிஷன் கொடுத்து இன்னொரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுவோம்னா, இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் நியூமரேட்டரும், அதாவது ரெசிப்ரோக்கல் பண்ணுவோம். பண்ணலாமா? அப்போ தான் நம்ம இந்த செம்மை சால்வ் பண்ண முடியும். உங்களுக்கு எப்போயாவது இந்த மாதிரி 2 ஃப்ராக்சர் கொடுத்து நடுவில் டிவிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா டிவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்றிட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் இவங்க 2 பேரையும் மாற்றி எழுதிட்டா போதும். பண்ணலாமா? ஸோ இதை அப்படியே வச்சுருக்கலாமா? x² + 5x + 6 டிவைடட் பை x² மைனஸ் 4x மைனஸ் 21. டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக மாற்ற போகிறோம். இங்கே டினாமினேட்டரில் இந்த டேர்ம் இருக்குது, அவங்கள வந்து நம்ம நியூமரேட்டரில் எழுத போகிறோம். 2x² மைனஸ் 11x மைனஸ் 21 டிவைடட் பை இங்கே நியூமரேட்டரில் இருக்கவங்கள டினாமினேட்டரில் எழுத போகிறோம். ஸோ 2x² மைனஸ் x மைனஸ் 6 அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவங்களை கேன்சல் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இப்படியே வச்சா கேன்சல் ஆகும்னா ஆகாது. இதை வந்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஒவ்வொரு டேர்மாக எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டேர்ம் எடுத்துக்கலாம். ஸோ என்ன இருக்குது? x² + 5x + 6. ஸோ இங்கே லாஸ்ட்டில் யார் இருக்கா? 6. ஸோ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 6 வரும்? 1 6 ஆர் 2 3 சார். ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பரை ஆட் பண்ணால் என்ன வரணும்னா 5 வரணும். ஸோ அப்போ 2 3 சார் 6, 2 ஆட் பண்ணால் 5 வருது. 3 2. ஸோ அப்போ எப்படி எழுதிடலான்னா, இந்த டேர்முக்கு பதிலாக x + 3 மல்டிப்ளைடு பை x + 2. ஓகேவா? ஸோ x + 3 மல்டிப்ளைடு பை x + 2. இந்த டேர்ம் முடிஞ்சு அடுத்த டேர்ம் போகலாமா? அடுத்த என்ன டேர்ம்? x² மைனஸ் 4x மைனஸ் 21. ஸோ இப்போ லாஸ்ட்டில் என்ன நம்பர் இருக்குது? 21 மைனஸில் இருக்குது. ஸோ எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 21 வரணும், அதே 2 நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் 4 வரணும். ஸோ 7 3 சார் 21. 7க்கு மட்டும் மைனஸ் போட்டேன்னா -7 3 மைனஸ் 21 வந்துடும். ஸோ -7 + 3 ரெண்டையும் ஆட் பண்ணால் -4 வந்துடும். அவ்வளோதான். ஸோ அப்போ இது எப்படி எடுத்துக்கணும்? ஈக்குவல்ஸ் x - 7 மல்டிப்ளைடு பை x + 3 போட்டுடலாமா? ஸோ டிவைடு பை இந்த டேர்ம். ஸோ இது இங்கே இருக்குது, இதுக்கு பதிலாக x - 3 மல்டிப்ளைடு பை x + 3. ஸோ x - 7 மல்டிப்ளைடு பை x + 3. ஓகேவா? முடிஞ்சு. அடுத்த டேர்ம் போகலாமா? அடுத்து யார் இருக்கா? இந்த டேர்ம் இவங்களை எடுத்துக்கலாம். 2x² மைனஸ் 11x மைனஸ் 21. சி, இதுக்கு முன்னாடி பார்த்தப்பெல்லாம் நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னவா இருந்துச்சு? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருந்துச்சு. ஸோ நம்ம டேரெக்டாக இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். இங்கே யார் இருக்கா? 2 இருக்கா. ஸோ இப்போது என்ன பண்ணோம்னா, இந்த 2 மல்டிப்ளைடு பை 21 எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 2 மல்டிப்ளைடு பை 21னா -42. ஸோ ஏதாவது 2 நம்பரை பெருக்குனா -42 வரணும், கூட்டினா -11 வரணும். பார்க்கலாமா? 6 7 சார் 42. ஓகே, இதை ஆட் பண்ணாலும் இதை சப்ராக்ட் பண்ணால் -1 வரும், இல்லை 1 வரும். இதை ஆட் பண்ணால் 13 வருது. வேறு என்ன ஆப்ஷன்? 14 3 சார். ஓகே, 14 3 சார் 42 வருது. 14லேருந்து 3 கழிச்சா 11 வருது. ஸோ -14 3. அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? -11 கிடைக்கும். ஸோ அப்போ -11 சாரி -14, இங்கே 14 தானே இருக்குது. -14 × 3 ரெண்டையும் பெருக்குனா -42 வந்துடும். 14லேருந்து 3 + 3 போட்டோன்னா -11 வந்துடும். அப்போ இது எப்படி எழுதணும்னா, இங்கே என்ன இருக்குது? கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு இல்லையா? ஸோ 2x - 14 அண்ட் 2x - 3. ஓகேவா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதில் மட்டும் பாருங்களேன், இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. காமனாக எடுத்தோம்னா 2 மல்டிப்ளைடு பை x - 7 இன்ட்டு 2x ப்ளஸ் சாரி இங்கே ப்ளஸ் தானே இருக்குது, இங்கே +3னால +3 தான் வரும். ஸோ +3. ஓகேவா?
ஸோ இதை அப்படியே வந்து யாருக்கு பதிலாக எழுதிக்கலாம், இந்த டேர்முக்கு பதிலாக எழுதிக்கலாம். ஸோ மல்டிப்ளைட் பை இந்த டேர்முக்கு பதிலாக 2 into x minus 7 multiplied by 2x plus 3. ஸோ இங்கே என்ன சைன் இருக்கோ அதான் இங்கே போட முடியும். இங்கே வந்து -14 + 3 இருந்துச்சு. ஸோ -7 + 3. ஓகேவா? இப்போ இதை எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஸோ என்ன இருக்குது, 2x² - x - 6. ஸோ 2 into -6 -12. ஸோ எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் -12 வரணும், ஆட் பண்ணால் -1 வரணும். ஸோ -4 + 3 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -12 இருக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணால் -1 வரும். ஓகே, ஸோ -4 + 3. இப்போ இதை எழுதுனா 2x - 4 அப்புறம் 2x + 3. சி இந்த ரெண்டு டேர்ம்லையும் 2 காமனாக இருக்குது. அதை வெளில எடுத்தோன்னா 2 multiplied by x minus 2 multiplied by 2x plus 3. ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக நம்ம இதை எழுதிக்கலாமா? ஸோ 2 multiplied by x minus 2 multiplied by 2x plus 3. ஓகேவா? இப்போ காமனாக இருக்க டேர்ம் எல்லாம் கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஃபஸ்ட்டு யார் இருக்கா, x plus 3. ஸோ x plus 3 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் நியூமரேட்டில் x plus 2 இருக்குது, டினாமினேட்டில் x plus 2வே இல்லை. ஸோ அதை விட்டுடலாம். அப்புறம் 2 கேன்சல் ஆகிடும். x - 7 2x + 3 2x + 3. ஸோ கேன்சல் ஆனது போக மிச்சம் யார் இருக்கா, x + 2 டிவைடட் பை x - 2. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர், which is equals x + 2 டிவைடட் பை x - 2. ஓகேவா? அவ்வளோதாங்க இந்த